பேக் பெயின் ஒன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்வைஸை கோ த்ரூ பண்ணாமல் வந்திருக்கவே மாட்டீங்க. அதாவது குமிஞ்சு எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்த மாதிரி தான் எல்லா வெயிட்டும் தூக்கணும், எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு டீப்பாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடம்புல எந்த ஒரு பகுதியுமே வளையிற மாதிரி தன்மையில் படைக்கப்படலை. எப்படி சொல்கிறேன்னா, இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் பேக்கில் மூவ் ஆகும், சைட் டு சைடில் மூவ் ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ எல்லா ஜாயிண்ட்டுமே இது ரொட்டேட் ஆகும், இல்லாட்டி ஃப்ரண்ட் பேக்கில் மூவ் ஆகும், இல்லை சைடில் மூவ் ஆகும். எதுவுமே வளைவுத்தன்மை, அதாவது வளையிற தன்மையில் பாடியில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட் என்ன அப்படின்னா ஸ்பைன் தான். அதாவது இந்த எலும்பு, ஸ்பைன் எலும்பு. ஸோ அது ஏன் அப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு அது தேவை இருக்கும், வளைவர் நெவிலுக்கு தேவை இருக்கும், டேர்ன் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும், குமியருக்கு தேவை இருக்கும், நிமிர்றதுக்கு தேவை இருக்குங்கிறதுக்காக தான் அது அப்படி படைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஃபியூச்சரில் குமியறனால பிரச்சனைலாம் வரும்னா அதையுமே இந்த எலும்பு மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே படைச்சிருக்கலாமே. இது வளையாது இல்லை, இது என்ன தான் திருப்பம் வளையாது இல்லை, இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே படைச்சிருக்கலாமே. ஏன்னா நம்ம ரோபோ கிடையாது இல்லை, மனுஷங்க. நம்ம வளையணும், திரும்பணும், நெளியணும், நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் இது அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நல்லா இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த அலமாரியில் வந்து கை தூக்குறீங்கன்னு வச்சுப்போம், அதை உங்கள் கையில் ஒரு 40 கிலோ கொடுத்துட்டு தூக்குங்கன்னா தூக்க முடியுமா? உங்களுக்கு பெயின் வரக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை. அப்போ இங்கே பெயின் வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்கள் கை தூக்குறது காரணமா, இல்லை 40 கிலோ தூக்குறது காரணமா? 40 கிலோ தூக்குறதான காரணம். ஏன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, 40 கிலோ தூக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அதனால் அங்கே பெயின் வருது. அதுக்குன்னு ஒருவேளை கையை தூக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? அந்த மாதிரி தான் ஸ்பைன் வளைவதற்கான தன்மையுள்ள ஒரு வடிவமைப்பு. வளையலாம், எல்லாம் பண்ணலாம். குமிஞ்சு உங்கள் குழந்தைய தூக்குற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, குமிஞ்சு ஒரு வெயிட் தூக்குற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படி பாருங்களேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, உங்களால் 100 கிலோ கூட குமிஞ்சு தூக்க முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எது குமியருக்கு பயப்படணும்? ஸோ பாடி குமியலாம், நிமிரலாம், எல்லா மூமெண்ட்டும் பண்ணலாம். இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை, ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறோம், குமியக்கூடாது, ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்கணும், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால என்ன நடக்குது? அப்போது பேசிக் குவாலிட்டி ஆஃப் லைஃபை அஃபெக்ட் ஆகுது. பேஷண்ட்ஸ்க்கு பயம் ஜாஸ்தி ஆகுது, குமிஞ்சா ஏதோ ஆயிரும்ன்ற பயம் ஜாஸ்தி ஆகுது, குமியறதை விட்டுடுறாங்க. அதனால ஒரு நெகட்டிவ் பிலீவு, நெகட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் த மூமெண்ட்டு, ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் செட் ஆகிடுது. குமிஞ்சாலும் எதுவும் ஆயிரும்ன்ற பயம் செட் ஆகுதா? அப்போ குவாலிட்டி ஆஃப் மூமெண்ட் அஃபெக்ட் ஆகுதா? காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால இன்னும் வீக் ஆகுறாங்க, இன்னும் பெயின் வருது, இன்னும் கஷ்டப்படுறாங்க லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணலாம், எப்படி வேணால் மூவ் பண்ணலாம், அதுக்கு எல்லா ஃப்ரீடமும் நமக்கு இருக்குது. மேக் ஷுர் நமக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஜாலியாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, நெகட்டிவ் நரேஷன் செட் பண்ணாதீங்க. இப்படி தான் குமியணும், இப்படி தான் இருக்கணுன்ற ரூல்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது.